எல்லாரும் பாருங்க, இந்த ரேஷன் கார்டுக்கு கடந்த 3 மாசமா எங்க வீட்டுக்கு வந்து எதுவுமே வாங்க முடியல. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி நேற்று வந்து ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்த அம்மா பார்த்தீங்கன்னா, நேற்று போயிட்டு அவசரமாக போயிட்டு நடந்து ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டாரு. கடை இல்லாம நான் என்ன பண்ணுறது? கடை லீவுங்கம்மா. அது போகிறதுக்குள்ள ஸ்பாட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மதியானம் லஞ்சுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ போனாங்க. இப்போ ப்ரெசென்ட் எல்லா கம்பெனிக்கு டீ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவசரமாக எடுத்துட்டு இப்போ போயிட்டு வந்த உடனே பார்த்தா இப்போ ஒரு டைலாக் சொன்னாங்க, ஓ மூஞ்ச பார்த்துட்டு போனனால தான் அப்படின்னாங்க. அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஆயில் பாக்கெட்டுங்க. அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இப்போ நம்மளுக்கு 3 மாதம் தொடர்ந்து வாங்கலாம் ரேஷன் கார்டு இதாகிடுமே. அதனால் இப்போ இது வாங்கினாலும் ஆக்டிவாக இருக்கும். அது பாருங்க, ஆயில் பாக்கெட்டாவது நம்ம மூஞ்ச பார்த்து கிடைச்சிருக்குன்னு பெருமைப்பட சொல்லுங்க. அதாவது நேற்று என்னென்ன பாட்டு போனாங்க, ஒன்றுமே வாங்கிட்டு வரல. சரி, இப்போ கடைக்கு என்ன ஸ்டாக் வந்துச்சு? நேற்று ஸ்டாக்கா? நேற்று ஸ்டாக் ஹல்திராம் நம்ம கடையில் நல்லா டிஸ்பிளே கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஏஜென்சி ஸ்டாப் பண்ணிட்டாங்க கிரீன் சக்தியில். இப்போ வர்றதே இல்லை. சரி, பஜாரில் தான் போட்டு வாங்கினேன். இந்த வாட்டி சொல்ல போனால் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. நான் சொன்ன ஹல்திராம் ஐட்டம்ஸில் எதுவுமே கொடுக்கல அப்படின்ட்டுலாம் இல்லை, எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹல்திராம் மட்டும் செப்பரேட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஆல் இன் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஹல்திராம்ஸில் வந்து சேவா மசாலா சேவா பொரி மாதிரி, இது வந்து மிக்சர் புஜா சேவை, பஞ்சதந்திரம், ஆலு புஜா, அப்புறம் வந்து மூங் கடல். ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு. இதுவும் அதே ஹல்திராம்ஸ் தானே? இதெல்லாமே ஹல்திராம் தான். இது எக்ஸ்ட்ரா சீக்கிரம் சேல் ஆயிடுச்சுன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆர்டர் போட்டது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியாச்சா? கூல் ட்ரிங்க்ஸ் டிஸ்பிளே பண்ணலாமோ? கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் டிஸ்பிளே பண்ணாம பேப்பர் எவ்வளோ வாங்குனது? இப்போ பிரசன்ட் பேப்பர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேப்பர் காரங்கிட்ட 300 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் தர மாட்டேன்னு சண்டை போட்டு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை வந்து நம்ம பஜார்ல எடுத்துட்டு வந்தாலே அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன பண்றது, அவங்களும் ஒரு கஷ்டப்பட்டு பெட்ரோல்ல போட்டு எடுத்து. இந்த 2 ரேக் நல்லா நீட்டா அடிக்கிருக்கீங்கம்மா. ஸ்டாக் வந்ததுல பக்காவா பர்ஃபெக்ட்டா அடிக்கிருக்கீங்க. இப்போ சூரான்னு எடுத்து கொடுத்தீங்க, அதை பாருங்க கரெக்டா இழுத்து விட்டுட்டீங்க. சரி, இப்போ அடுத்து எனக்கு என்ன வேலை? பர்ஃபெக்ட்டா நிறைய மூவ்மெண்ட், அதனால எடுத்து சோப்பு எல்லாமே பர்ஃபெக்ட்டா அடிக்காச்சு. இந்த பக்கம் எல்லாம் சோப்பு நேற்று ஸ்டாக் போட்டிருக்கு. ஸ்டாக் போட்டனால எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா அடிக்காச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ என்ன வேலை ஆகுமோ? இப்போ ஆயில் வருதுங்களா அடுத்த ஆர்டரு? அடுத்த ஆர்டரு நேற்றே வந்து ஆயில் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. சரி, அது வந்துடும். இப்போ வீட்டில் வந்து பாத்திரம் எவ்வளோ இருக்குது? பாத்திரம் இருந்தால் நான் போய் கழுவ வேண்டியதெல்லாம் போய் நான் கழுவிடுவேன் நான். ஆமாம், ஃபோனில் டெட்டுன்னு வந்துடுச்சம்மா. உனக்கு சார்ஜர் தேவைப்படுது. அது சார்ஜ் பண்ண நேரத்தெல்லாம் கரண்ட் இல்லாமல் ஃபோன் வந்து ஒரு ஐஃபோன் வாங்கணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கிளாரிட்டி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபோன் ஒன்று ஐஃபோன் ஒன்று வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக வாங்கினா அதோட இதை போடலான்னு தான் இருக்கேன். நான் கூடிய விரைவில் மாற்றிடுவேன். நீங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அடுத்து வந்து என்னோடய வேலை என்ன, போய் பாத்திரம் கழுவணுமா இல்லை வந்து மிஷின் கொஞ்சம் ஓடுமா ஓடாதா? பவர் சப்ளை கரெக்டாக இருந்தால் ஓடும். பவர் சப்ளை சரியில்லைன்னா மிஷின் ரன் ஆகாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் என்டர்பிரைசஸ்லேருந்து தண்ணி வண்டி வந்துருச்சு. டாடா ஏசிலேருந்து எங்கள் கடைக்கு. எவ்வளோ கேனு? இது எல்லாமே கிடையாது, நம்ம கேன் ஒரு 7-8 கேன் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து வேறு கடைக்கு இறக்குறது. பார்த்து